யூடியூப் சேனல் வேகமாக க்ரோ ஆக 15 பவர்ஃபுல் டிப்ஸ். யூடியூப் சேனல் ஆரம்பிப்பது சுலபம், ஆனால் அதை தொடர்ந்து வளர்ப்பதற்கு சரியான ஸ்ட்ராட்டஜி தேவை. இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணினால் உங்கள் சேனல் ஸ்டெடியா க்ரோ ஆகும். 1. ஒரு நீஷில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரே சேனலில் எல்லா டாபிக்ஸையும் பேசாதீர்கள். உதாரணம், பெட்ஸ், மோட்டிவேஷன், ஃபைனான்ஸ், குக்கிங், டிராவல். ஒரே டாபிக்கில் தொடர்ந்து கான்டென்ட் போட்டால் யூடியூப் உங்கள் ஆடியன்ஸை சரியாக கண்டுபிடிக்கும். 2. ஆடியன்ஸ்க்கு வேல்யூ கொடுங்கள். உங்கள் வீடியோ ப்ராப்ளம் சால்வ் செய்ய வேண்டும், நியூ இன்ஃபர்மேஷன் தர வேண்டும், என்டர்டெயின் செய்ய வேண்டும், இன்ஸ்பயர் செய்ய வேண்டும். 3. ஸ்ட்ராங் ஹுக் பயன்படுத்துங்கள். முதல் 5 வினாடிகள். முதல் 5 to 10 செகண்ட்ஸில் ஆடியன்ஸை பிடிக்க வேண்டும். உதாரணம், இந்த ஒரு மிஸ்டேக் தான் பல யூடியூபர்ஸை வளரவிடாமல் தடுக்கிறது. 4. கிளிக்கபிள் தம்ப்நெயில். தம்ப்நெயில் தான் வியூஸ்க்கு முக்கிய காரணம். தம்ப்நெயில் டிப்ஸ்: 3 to 5 words, big bold text, clear facial expression or subject, high contrast colors. 5. SEO friendly titles. சர்ச் செய்யும் கீவேர்ட்ஸ் டைட்டிலில் இருக்க வேண்டும். 6. கன்சிஸ்டன்சி. வாரத்திற்கு குறைந்தது 2 வீடியோஸ் அப்லோட் செய்யுங்கள். 7. குட் ஆடியோ. ஆடியோ கிளியரா இருந்தால் வியூவர்ஸ் அதிக நேரம் பார்ப்பார்கள். 8. அனலிட்டிக்ஸ் பார்க்கவும். யூடியூப் ஸ்டுடியோவில் கிளிக் த்ரூ ரேட், CTR, ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன், வாட்ச் டைம் இவற்றை பார்த்து என்ன வேலை செய்கிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். 9. ரிட்டென்ஷன் அதிகரிக்க தேவையில்லாத இன்ட்ரோ தவிர்க்கவும். நேராக டாபிக்கு செல்லுங்கள். ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பயன்படுத்துங்கள். கரண்ட் ட்ரெண்ட்ஸை உங்கள் நீஷ்க்கு இணைத்து கான்டென்ட் உருவாக்குங்கள். லாங் வீடியோஸ். ஷார்ட்ஸ் மூலம் புதிய வியூவர்ஸ், லாங் வீடியோஸ் மூலம் வாட்ச் ஹவர்ஸ். 14. கம்பேர் செய்யாதீர்கள். ஒவ்வொருவருக்கும் growth ஸ்பீட் வேறுபடும். 15. பேஷன்ஸ் பிளஸ் கன்சிஸ்டன்சி. 100 வீடியோஸ் அப்லோட் செய்த பிறகுதான் பல சேனல்கள் மொமெண்டம் பெறும்.